தேவையான பொருட்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒண்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இதில் நம்ம சீவி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சீஸ் ஸ்லைஸ். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. வேக வச்ச பொட்டேட்டோவை அதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்து, உப்பு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, இஞ்சி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நான் இன்றைக்கி ரஸ்கில் க்ரம்பு செஞ்சுருக்கேன். ரஸ்கை மிக்சியில் அரைச்சோடனே ரஸ்க் க்ரம்ஸ் கிடச்சிரும். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மேலே நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம். வெங்காயத்தை நடுவில் கட் பண்ணுங்க, சென்டராக கட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு திக்குக்கு ரிங் எடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு சைட்லேருந்து 1/4 இன்ச்சு ரிங் எடுத்துக்கலாம். இந்த ரிங்கை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணலாம். தனித்தனியாக ஒரு ரிங்கும் பிரித்து வச்சிடலாம். ரொம்ப சின்ன ரிங்கை எடுத்து வச்சுருங்க. பெரிய ரிங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டோனட் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸை சின்ன திக்னஸ், சின்ன வித்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய சீஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஷேப்பு கட் பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே வச்சுருங்க. சுற்றி உள்ள வெளியே மேலே கீழே 4 பக்கமும் நம்ம இந்த மாவை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு டபுள் சீஸ் வேணும்னா நீங்கள் ஆனியனுக்கு வெளி பக்கமும் சீஸ் வச்சுக்கலாம். சிங்கிள் போதும்னா உள்ளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சைடில் ஒண்டி சீஸ் வச்சுக்கோங்க. எல்லா சைடும் அந்த மாவால் ரோல் பண்ணி கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை டோனட் ஷேப்புக்கு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா எல்லா சைடும் கவர் ஆகிருக்கான்னு பாருங்கள், எங்கன்னா கேப் இருக்கான்னு பார்த்து அதை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் திருப்பி நம்ம புரட்டி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லா இடத்துலையும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் 3 ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 3த்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வேகும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும். பார்த்து பத்திரமா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு எடுத்து உள்ளே போடுங்க. கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் பிரிஞ்சு போக தான் செய்யும், பரவாயில்ல. அதில் கொஞ்சம் கோட்டிங் ஆகிருக்கும். நல்லா வெந்த பிறகு திருப்பி போடலாம். இப்போ இந்த கடாயில் 2 போட முடியும் என்னாலன்றதுனால 2 போடுறேன். மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பேஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 இல்லை 2 கூட போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்த பிறகு திருப்பி போடலாம். பார்த்து பத்திரமா மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போ 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். மேலே பாருங்கள், நல்லா பிரெட் க்ரம்ஸ் நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.